நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள பிரசித்தி பெற்ற மயூரநாதர் கோயிலில் செக் குடியரசு நாட்டைச் சேர்ந்த 82 பேர் சாமி தரிசனம் செய்தனர். காவியுடை அணிந்தும் நெற்றியுள் விபூதி பூசியும் அவர்கள் பயபக்தியுடன் சாமி தரிசனம் செய்தனர். இது குறித்து அவர்கள் கூறும்போது, தாங்கள் இந்தியா வந்துள்ளது தங்களுக்கு புதுவிதமான அனுபவத்தை அளித்துள்ளதாக தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் தென்காசியை அடுத்த வேலப்ப நாடாரூரார் பகுதியைச் சேர்ந்த தேவேந்திரன், மதன் ஆகியோர் அங்குள்ள பள்ளியொன்றில் படித்து வந்தனர். இதே பகுதியில் உள்ள ஊரணியில் குளிக்கச் சென்ற இருவரும் சேற்றில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இச்சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் உள்ள அரசு மகப்பேறு மருத்துவமனையில் கடந்த ஒரு வாரத்தில் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட 3 பெண்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். மேலும் இருவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள இந்த விவகாரத்தில் பெண்களின் மரணம் குறித்து இன்று விசாரணை நடத்த சென்னையிலிருந்து நீலகிரிக்கு மருத்துவ குழுவினர் செல்ல உள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கோட்டை மாரியம்மன் கோயில் திடலில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கைத்தறி ஜவுளி ரகங்களுக்கான விற்பனை மற்றும் கண்காட்சி தொடங்கியுள்ளது. இதனை மாவட்ட ஆட்சியர் ஹரிஹரன் துவக்கி வைத்தார். வரும் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் 30% சிறப்பு தள்ளுபடி விலையில் துணிகள் விற்பனை செய்யப்படுகின்றன. சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்த கோனேரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த விஸ்வநாதன் என்பவர் அதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இவர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது 2 பெண்கள் மீது மோதி பின் எதிரே வந்த பேருந்தில் பயங்கரமாக மோதினார். இதில் விஸ்வநாதன் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். படுகாயமடைந்த பெண்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த அண்ணாண்டப்பட்டியில் முருகன் என்பவரது நிலத்தில் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஒன்று புகுந்தது. அதனை ஊர் பொதுமக்கள் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அடிக்கடி மலைப்பாம்புகள் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து விடுவதால் இப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளனர்.